அனுராதபுரம் கம்பிரிகஸ்வெவ ஆரம்ப வைத்திய பராமரிப்பு நிலையம் கடந்த 1.5 மாதமாக மூடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். வெகு விரைவில் வைத்தியசாலையை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அனுராதபுரம் கம்பிரிகஸ்வெவ பகுதியில் இயங்கி வந்த ஆரம்ப வைத்திய பராமரிப்பு நிலையம் கடந்த 1.5 மாத காலமாக மூடப்பட்டுள்ளது. குறித்த வைத்தியசாலையில் ஒரே ஒரு வைத்தியர் மட்டுமே பணியாற்றி வந்த நிலையில் அவர் தற்போது வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதனால் தற்போது வைத்தியர் எவரும் இன்றி வைத்தியசாலை மூடப்பட்டுள்ளமையினால் மருத்துவ சேவையினை பெற முடியாத சவாலினை பிரதேச மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். திரும்பவும் ஒரு வைத்தியரை போட்டு இந்த வைத்தியசாலையை திறந்து தருமாறு கேட்டுக்கொள்வதோடு எங்களுக்கும் அனுராதபுரத்துக்கும் நெடுகிய தூரம் ஒன்று இருக்கின்றது. கிட்டத்தட்ட அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு போவதாக இருந்தால் 26 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும். இந்த ஆஸ்பத்திரிக்கு எங்களுக்கு அவசரமாக ஒரு வைத்தியர் ஒன்று எடுத்து தரணும்னு சொல்லி எங்களுடைய கேள்வியாகவும் இந்த மேலிடத்துக்கு நாங்கள் இந்த விஷயத்தை அறிவியப்படுத்துவோம். இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய அலுத்கம கம்பிரிகஸ்வெவ அசரிகம ஹெலம்பகஸ்வெவ கியூலேக்கட கட்டுக்கலியாவ இவ்வாறு பல பழுகொல்லாவ குடாகுபுக்கொல்லாவ கொப்பட்டியாவல போன்ற பல விவசாய ஏழை குடிமக்கள் தற்பொழுது மிக ஒரு அல்லோலப்பட்டு வைத்தியசாலைக்கு செல்ல முடியாமல் வர முடியாமல் வைத்திய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கிளினிக் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. இந்த விடயம் தொடர்பில் அனுராதபுரம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் நாம் வினவினோம். ஏற்கனவே கம்பிரிகஸ்வெவ ஆரம்ப வைத்திய பராமரிப்பு நிலையத்தில் பணியாற்றிய வைத்தியருடன் அப்பிரதேச மக்கள் ஏற்படுத்திக் கொண்ட முரண்பாடுகளை அடுத்து சுகாதார அமைச்சின் பணிப்புரைக்கு அமைவாக குறித்த வைத்தியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சந்தன கெத்தன்கம தெரிவித்தார். இதனிடையே மாற்று வைத்தியர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் அரசு சேவைகள் ஆணைக்குழுவுக்கே உள்ளதாகவும் சுகாதார அமைச்சுக்கு இதுகுறித்து அறிவித்துள்ளதாகவும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார்.